தைட்டி விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே. குறுந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே. வெடுக்குநாரி மலையில உள்ள சிவன் கோயில் இடிச்சதை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை. மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்து விட்டால் நாங்கள் நேர போய் பாராளுமன்றம் பேச இயலாது. நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கள். நாங்கள் அதை பேசியிருக்கோம். நாங்க பேசுறது போல அவர் சொல்றது சரி என்றா மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு தரட்டும். அந்த நீதிபதிகள் மக்கள் தான். மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். காலச்சூழலில் சில விஷ ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த விஷ ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும், அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாம். அங்கங்களில் பாராளுமன்ற குழு ஒரு அங்கம், 10 அங்கம் இருக்கின்றால் அதுல ஒரு அங்கம் தான் பாராளுமன்ற குழு. பாராளுமன்ற குழு அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி அல்ல. அவை கட்சி தான் பிரதானமானதும் பலமானது. கட்சி எடுக்கப்படுற முடிவுகள், கட்சியில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார். நீங்க சாதாரணமா பாருங்கள், இப்ப எம்பிபியை பார்த்தீங்கன்னா அவர்கள் எம்பி மேல இருக்கிறார், ஆனா அவருக்கு யாரும் பேசல. ஆனா அங்க யார் பேசுறது? கட்சியினுடைய தலைமை, அதுக்குரிய வகுக்கப்பட்ட குழு தான் பேசும். அவை நாங்கள் எங்கள்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வு தொடர்பிலே அதிகமாக எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடும் பலத்தோடும் ஒன்றாக பயணிக்க முடியுமோ அதற்காக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கட்சி பயணிக்கும். கட்சி அதுக்கு எதிராக இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கின்ற இந்த விடயத்திலே அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய தற்போதைய அரசு ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பது தொடர்பில் பின்வாங்குகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கலாம். பல அவரோடு இருக்கிற கட்சிகளோடு கடந்த காலங்களில் குறிப்பாக இனவாதம் பேசிய சில தலைவர்களும் கூட இப்பொழுது ஏன் தேவை, இது கொண்டு வர தேவையில்லை என்ற இனவாத கருத்துக்களை முன்வைப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த நாட்டில் இப்பொழுது இருப்பது பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் முதல்ல நாங்கள் அதை முடிச்சு கொண்டுதான் அரசியல் பிரச்சனைக்கு போகலாம் என்று இவர்கள் இப்ப இருக்க அரசாங்கம் சொல்றார்கள். ஆனால் உண்மையில இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் என்ன? இனவாத ரீதியாக நீங்கள் நடந்து கொண்டதும், இந்த நாட்டில் யுத்தம் நடத்தி உங்களுடைய சகோதர இனத்தின் மீது நடத்திய யுத்தம் காரணமாக நீங்கள் வேண்டிய கடன்களும், நீங்கள் வேண்டிய ஆயுத தளபாடங்களும், நீங்கள் இந்த நாட்டிலே நடத்திய தொடர் யுத்தமும் இன்று உங்களை கடனாளியாக்கி இருக்கு. இன்னும் அந்த யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் யார் மீது யுத்தம் புரிந்தீர்களோ, யார் மீது நீங்கள் யுத்த குற்றங்களை புரிந்தீர்களோ, யார் மீது இன படுகொலைகளை செய்தீர்களோ அவர்களை அரவணைத்து ஒரு நீதியான பயணத்துக்கு இந்த அரசும் தயாராகவில்லை. அவை இவர்கள் பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அடைந்த பிற்பாடுதான் பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் நேர்கோட்டு கொண்டு வர முடியும். இல்லை நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த பிறகுதான் நாங்கள் அரசியல் தீர்வுக்கு வருவோம் என்றால் நடக்க போற விஷயம் இல்லை. இது ஒரு வெறுமனே தண்ணீர் எழுதப்படுற எழுத்துக்கள் போலதான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், இப்ப USAID நிறுவனத்தின் செயல்பாடுகள் இலங்கையில மட்டுமல்ல உலகத்துல நிறுத்தப்படும். இதே போல பல நிறுவனங்களின் செயல்பாடுகள் திடீர் நிறுத்தப்பட்டால் பொருளாதாரம் எங்க போய் முடியும்? ஆகவே பொருளாதாரம் இல்லை. முதல் இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்குது, இனங்கள் மதிக்கப்படுகிறது, அவருடைய உரிமைகள் மதிக்கப்படுகிறது, அவர்களுக்கான மொழிவாரி அடிப்படையில் அவர்களுடைய நிலத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று உலகம் கருதுகிற பொழுது இந்த நாட்டை தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய இனமாகவும், சிங்கள மக்கள் சிங்கள மொழியை பேசுகின்ற சிங்கள தேசத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய இனமாகவும் இந்த நாட்டை கட்டி வளர்ப்பதில் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நல்ல பாதை கிடக்கும். கைது விவகாரம் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறது. 12ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணி உரிமையாளர்கள் என்று பேசுகின்ற பொழுது எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் உங்களோடு நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நீங்கள் அதை தெரிவிக்கலாம். நாங்களும் இந்த உங்களுடைய பிரஸ் கிளப், உங்களுடைய ஊடக துறையின் ஊடாக பகிரங்கமாக நாங்களும் எல்லோரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், தைட்டி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். போலீசாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு. உள்ளுக்கொண்டு நான் சொல்றது அந்த விகாரையினுடைய இடத்துல. ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம். நான் ஏற்கனவே வலிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடு இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன். தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை.
குறிப்பாக பலர் வந்து உதாரணம் காட்டுகிறார்கள். டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை 30 ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள், சட்டம் எப்படி பாய்ந்தது. ஒரு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது. அதான் ஜனாதிபதி இன்றை சொல்றார், நாங்க இந்த நாடு சமமான நாடு என்று சொல்றார். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார். ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும். இது நான் இனவாத கருத்து அல்ல, இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை. எப்படி காளி கோயில் டம்புள்ளவில் உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக ஹை செக்யூரிட்டி சோன், உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதுல விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம்? இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது? ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக கீரிமலையில கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசவனக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது. பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை. அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது, விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது? இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு, பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம். சட்டம் சமனானது என்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும். ஆனால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கட்டப்பட்ட பிறகு ஒரு விகாரை இடிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும், இவர்கள் தையுண்டி விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார். ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது, மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது அதானே மக்களுங்களை தெரிஞ்சு விட்டது. தைட்டி விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே, குருந்தூர் விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே, அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை. மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்து விட்டார் என்றால் நாங்கள் நேர போய் பாராளுமன்றம் பேச இயலாது. நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கள். நாங்கள் அதை பேசியிருக்கோம். இல்ல நாங்க பேசுறது போல அவர் சொல்றது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு தரட்டும். அவர் தான் சரி என்றால் நீங்கள் கதைக்கிற போல நீங்க இப்படித்தான் காய்ச்சி கொண்டு இருக்க போறீங்களா, அவர் தான் ஏதோ புதுசா வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமா செய்ய போறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான். நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவா சொல்லியிருந்தேன். அதுவும் நான் நினைக்கிறேன் மாவியன் நேற்ற போய் நான் ஆசி பெற்றுட்டு வெளியில வர்ற பொழுது சொன்னேன், மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். கால சூழலில், இயற்கையின் சூழலில் சில விஷ ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த விஷ ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும், அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். மேலும் காணி தேவைன்னு சொல்லி மாவட்ட கிளை அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்க இயலாது. எப்படி கொடுக்க? விகாரையே தனியாருடைய காணியில அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட இன்னும் அதுல 14 ஏக்கர் காணியை தர வேணும் என்று கேட்கிறேன். எந்த அடிப்படையில கொடுக்கிறது? அப்படி கொடுக்க இயலாது. அதுக்கு நாங்கள் பூரணமான எதிர்ப்பை தெரிவிப்போம்.